இந்த வரம்மா. ஏங்க நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன். சரிம்மா. அடியாத்தி என்னது இது? சரி போய் நிற்போம். அடியாத்தி சரி நமக்கு என்ன, நம்ம போவோம். நான் லைனை நிற்கிறது பார்த்து கண்ணு தெரியும் உனக்கு, வதனாயே நல்லவா. இருங்கடி சும்மா. அப்ப நானும் ஃபர்ஸ்ட் அந்த தண்ணி பிடிப்பேன். என்ன ஓடுங்கடி இங்க இருந்து. காமாட்சி ஓடி போய் தொடுப்பு கண்ணி எடுத்துருவாடி. தோ இப்ப எடுத்துட்டு வரேன். அடி போங்கடி. இந்த ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு பெரிய தலைவலியாகுது அப்பா. வாங்கடா பசங்களா, வந்து உட்காருங்க. பா எனக்கு ஒரு கேள்விப்பா. சொல்லுப்பா ஜஸ்டின். நீங்கள் லவ் மேரேஜா இல்லைன்னா அரேஞ்ச் மேரேஜா? ஷபா பார்க்க முடியலையே, நான் போகிறேன். சரி பசங்களா, சாப்பிட்டுட்டு கிளாஸ்க்கு வந்துடுங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நீங்கள் சாப்பிட்டு இருக்குதுன்னு தெரியல, பார்த்து விளையாட மாட்டீங்க. நாங்கள் என்ன பண்ணோம், தெரியாம தானே பால் பட்டுச்சு. என்ன முறைக்கிற? அடிச்சிருவியா? தைரியமாக இருந்தால் வந்து அழிடா. நான் அடிச்சிட்ட. அதெல்லாம் அப்படிதான்டா. மேம் 2 பசங்க எங்களை அடிச்சிட்டாங்க மேம். யார் அந்த பசங்க? கூப்பிட்டு வா. உங்களை பிரின்சிபல் கூப்பிட்றாங்க, வாங்கடா. இப்போ பாரு. மேம் சாரி மேம், தெரியாமல் பண்ணிட்டேன் மேம். சாரி தான் தெரியாது, நாளைக்கு உங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டு வரீங்க. அம்மா நாளைக்கு உங்களை பிரின்சிபல் ஸ்கூலுக்கு கூப்பிட்டுக்கிறாங்கம்மா. என்னடா ஏதாவது பிரச்சனையா? ஸ்கூலில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதுதான் கூப்பிட்டுக்கிறாங்க. வாங்க மேடம், வந்து உட்காருங்க. உங்கள் பசங்க என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. என்னடா பண்ணீங்க? அவங்க எப்படி சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன். உங்கள் பசங்க 3 பொண்ணுங்களை போட்டு அடிச்சிருக்காங்க. இதுதான் நீங்கள் வீட்டிலே சொல்லி தரீங்களா? இனிமேலாம் இவங்களை ஸ்கூலில் வச்சுருக்க முடியாது, டிசி வாங்கிட்டு போங்க. என்னடா பண்ணீங்க? இதெல்லாம் நமக்கு தேவையா? இப்போ எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க பாருங்க. அம்மா 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 வலிக்குதுமா வலிக்குதுமா, விடுங்கம்மா. அம்மா அம்மா. அப்பா அடிக்காதீங்க, விட்டுற மனுஷனுக்கு பார்த்துட்டு பண்ண அடிக்காதீங்கப்பா, வலிக்குதுப்பா, அடிக்காதீங்க, பண்ண மாட்டேன், வலிக்குதுப்பா, அடிக்காதீங்கப்பா, மனுஷனுங்கப்பா. நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. என்னங்க ஆச்சு? ஏங்க எந்திரிங்க. டே பசங்களா, டக்குன்னு டாக்டருக்கு கால் பண்ணுங்கடா. சாரி மேம், அவர் இறந்துட்டாரு. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. இதுவரை நடந்த இருதரப்பு வாதத்தை பார்க்கும் பொழுது மேகனா அம்மாவுடைய அசைக்க மற்றும் அசைக்க முடியாத சொத்துக்களை அவர்களுடைய மகன்களுக்கு 2 பாகமாக பிரிக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது.
முதலாவதாக மேகனா அம்மாவுடைய பிள்ளைகளாகிய ஜஸ்டின் மற்றும் ஜான் இருவருக்கும் சமமாக ரூபாய் 15 லட்சம் கொடுக்க இந்த நீதிமன்றம் கூறுகிறது. இப்பொழுது மேகனா அம்மாவுடைய வீடு மற்றும் 10 லட்சம் மதிப்புள்ள சொத்துக்கள் யாருக்கும் தரப்படாது. ஏனெனில் பின்வரும் காலங்களில் அவர்கள் மட்டுமே மேகனா அம்மா அவர்களுக்கு கை கொடுக்கும் என இந்த நீதிமன்றம் கருதுகிறது. உங்கள் இருவரில் மேகனா அம்மாவை யார் பார்த்து கொள்ளப் போகிறீர்கள்? அம்மா, நான் தாம்மா எங்கள் வீட்டுக்கு மூத்தவன். நானே எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துப்பேம்மா. இல்லைம்மா, நான் தான் எங்கள் வீட்டில் செல்ல போல, நானே எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேம்மா. இருவரும் மேகனா அம்மாவை பார்த்து கொள்ள முடிவெடுத்ததால் அவர்களுடைய மூத்த மகனாகிய ஜஸ்டின் வீட்டில் 1 மாதமும் இளைய மகனாகிய ஜான் வீட்டில் 1 மாதமும் தங்கிக் கொள்ள இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. அஞ்சலி, அஞ்சலி, இங்கே பாரு யார் வந்திருக்கான்னு. அத்தை, அத்தை வாங்க அத்தை, வந்து உட்காருங்க. எப்படி அத்தை இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இருங்க இருங்க, நான் முதல் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஏங்க கொஞ்சம் இங்கே வாங்களேன். ஏங்க நான் வரேன், நீங்கள் உங்கள் அம்மா உங்கள் தம்பி வீட்லேயே விட்டுட்டு வந்துடுவீங்கன்னு பயந்துட்டேன். அஞ்சலி, நீ ஏன் இப்படி பேசுகிற? என்னால் நம்பவே முடியலை. சரி, சும்மா மாதம் மாதம் நிற்காத, போய் எதனா கறி வாங்கிட்டு வாங்க, அவங்களுக்கு சமைச்சு கொடுப்போம். அஞ்சலி, என்னங்க சத்தம்? நான் என்ன உங்ககிட்ட அது வேணும் இது வேணும் நான் கேட்டேன்? கல்யாண காட்சின்னு போனால் புது டிசைனில் ஒரு நகையும் போட்டுக்க நல்ல துணியும் தானே கேட்டேன். கோர்ட்டில் இவர் நகையெல்லாம் தம்பிக்கு தூக்கி கொடுக்க சொன்னாராம், இவரும் தூக்கி கொடுத்துட்டு வந்துட்டாராம். ஏன் உசுரை போட்டு ஏண்டி வாங்குற? யார் கையில் காசு வச்சுருக்கா? அதான் உங்கள் அப்பா கார் இருக்குல்ல, அதை விற்றுருங்க. ஏய், அந்த கார் நான் எங்கள் அப்பாவோட ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன்டி. அஞ்சலி, அது வெறும் கார் இல்லை, எங்கள் அப்பாவோட கௌரவம். அதை போய் விற்க சொல்கிறியே? அந்த கார்லாம் உனக்கு முக்கியமாக தெரியுது, நான் இங்கே ஒரு மனுஷாவே உனக்கு தெரியலல்ல. கார்லாம் விற்க வேணாம்மா, நான் வேணா காசு ஏற்பாடு பண்ணி தரேன். இந்தப்பா காசு, இதை வச்சு உன் பொண்டாட்டிக்கு நகையும் துணி வாங்கி கொடுப்பா. அம்மா, அதெல்லாம் வேணாம்மா. உன் முகம் வாடுனா அம்மாவில் பொறுத்துக்க முடியாதுப்பா. சரிம்மா. என்றாலே அதை கேட்கவும் உன்னா ஆதோ ஆரோ ஆரீரோ. ஹே மேரி, எங்கள் அம்மா வந்துக்கிறாங்க, வான்னு கூப்பிட்டா குறைச்சா போயிடுவேன். நீ பண்ணி வச்சுக்கிற வேலைக்கு உங்கள் அம்மா தலையில் தூக்கி சார்ஜா வா. என்னாச்சு மேரிக்கு, ஏன் இப்படி பேசிட்டு போகுது? அப்புறம் என்னம்மா, நானே இந்த வீட்டுக்கு இன்டீரியர் டிசைன் பண்ணலான்னு இருந்தேன். மொத்த காசுமே அள்ளி நீ மூத்தவனு கொடுத்துட்ட. மூத்தவதான் உன்னை பார்த்தா புள்ள மாரியே தெரியுதா? ஏன் என்னெல்லாம் பார்த்தா புள்ள மாரியே தெரியலையா? சி விடுமா. ஹே மேரி, போய் அம்மாவுக்கு ரூம் ரெடி பண்ணி கொடு. இங்கே தங்கத்துக்கே இடம் இல்லையா? உங்கள் அம்மாவுக்கு ரூம் கேட்குதா? போய் ஆளை படுக்க சொல்லு. என்னடாச்சு தம்பி, எது கூப்பிட்ட? ஏதாவது பிரச்சனையா? இல்லைண்ணே, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் உங்களை கூப்பிட்டேன். சொல்லுடா, என்ன விஷயம்? இல்லைண்ணே, எனக்கு காசு அவசரமாக தேவையாக இருக்குது. ஆமாண்டா, எனக்கும் காசு பத்தலை. எனக்கும் காசு தேவை தான் இப்போது. அண்ணே, அம்மா கொஞ்சம் கால் பண்ணி சொத்து பிரித்து கொடுக்க சொல்லி கேட்டு பாருங்கண்ணே. சரிடா, இரு கால் பண்ணுறேன். ஹலோ. சொல்லுப்பா. அம்மா, எனக்கு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. அது சொத்து விஷயம். மா கேட்குதுங்களா? கேட்குது. இல்லைம்மா, எனக்கும் தம்பிக்கும் சொத்து பிரித்து கொடுக்கணும். நான் அப்புறம் பார்க்குறேன்ப்பா. என்னென்ன ஆயிடுச்சு? அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா ஒன்றும் சொல்லடா. அண்ணே, எனக்கு ஒரு ஐடியாண்ணே, இங்கே கிட்ட வாங்க. பேசாமல் நம்ம அம்மா கொண்டுடலாமா?
டேய் என்னடா பேசுகிற? இல்லைண்ணே, நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்னும் 2 இல்லைன்னா 3 வருஷத்தில் அம்மா சாவதா போகிறாங்க. அதுக்கு நம்ம இப்போவே அம்மாவை கொண்டுட்டு சொத்து பாதியாக எடுத்துக்கலாண்ணே. நீ சொல்கிறதும் எனக்கு சரியாக தான் தோணுது. சரி பண்ணலாம். நான் நினச்சி கூட பார்க்கல என் பசங்க எப்படி யோசிப்பாங்கன்னு. என் பசங்க எப்படி வளர்த்துருக்கேன்னு நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? இப்பொழுது உங்கள் அம்மா இந்த உலகில் இல்லை என்பதை ஏற்க கடினமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. நான் உயிரோடும் இருக்கும்போது பல வகையில் நீங்கள் என்னை சந்தோஷப்படுத்தியிருக்கீங்க, பல வகையில் கஷ்டப்படுத்தியிருக்கீங்க. அதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஏனெனில் நீங்கள் 2 பேரும் என் பிள்ளைகள். நீங்கள் 2 பேரும் என்னிடம் எதிர்பார்த்த, அதாவது நான் உழைத்து வைத்த சிறிய சேமிப்பு, வீடு, நம்முடைய நிலம் அனைத்தும் இப்பொழுது உங்கள் பேரில் நான் மாற்றிவிட்டேன். என்னுடைய சேமிப்பில் இருக்கிற பணம் உங்களுடைய நவீன வாழ்க்கையில் உதவி பண்ணும் என நம்புகிறேன். இதை உங்களிடம் முன்னாடியே சொன்னால் நீங்கள் அதை வீணாக்கிடுவீங்கள் என்ற எண்ணத்தில் உங்களிடம் சொல்லவில்லை. எங்கே இருந்தாலும் என் பிள்ளைகள் குடும்பமோடு சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் என்னோட மிகப்பெரிய ஆசை.